ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா 2024 2025 சூப்பரான மீம் காயினை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுவும் சொலானா ப்ராஜெக்ட்டில் இருக்கக்கூடிய மீம் காயினை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறையவே ஏர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸை டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா சொலானா காயினை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் $87 $88 பக்கமாக இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதே இது நேற்று பார்த்தீங்கன்னா $75 வரைக்கும் கீழே இறங்குனது. அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு மேலே வந்ததுக்கான ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் போக நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் கேப்பில் எத்தனாவது ரேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 5வது ரேங்கில் இப்போ வந்து இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் கேப்பில் எந்த அளவுக்கு இந்த சொலானா காயினோட வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 38 பில்லியன் அந்த அளவுக்கு வந்து டாலர் மதிப்பில் இருக்குது. இன்னைக்கு எந்த அளவுக்கு ஹைல வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $90 வரைக்கும் வந்திருக்குது. நேற்று எந்த அளவுக்கு இருந்ததுன்னா $75 வரைக்கும் கீழே வந்ததுக்கு அப்புறமா பெரிய அளவில் இன்னைக்கு வந்து ஒரே நாளில் இந்த அளவுக்கு வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் சொலானா ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மீம் காயின் இப்போ வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்குது. அதில் ஒரு மீம் காயின் எடுத்துக்கிட்டோம்னா மைரோ காயின் வந்து இருக்குது. அதோட ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா டாலர் மதிப்பில் இன்னைக்கு என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குதுன்னா 0.173 அந்த ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 0.26 அந்த அளவுக்கு வந்து நல்லாவே ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடும்போது 0.017 அந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 10 மடங்குக்கு மேலே நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது இந்த மைரோ காயின். அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு கீழே வந்திருக்குது. அதாவது 0.17 அந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து கீழே வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் கீழே வந்ததுக்கு அப்புறமா தான் இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து நல்லாவே மேலே போகலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $1 ஒரு $5 வரைக்கும் வரலாம். இந்த $1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்திலே வரலாம். அதனால் இந்த மைரோ காயின் எந்த அளவுக்கு வந்து கீழே வருதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா, அதாவது 0.1 அந்த ரேஞ்சுக்கு கூட நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அந்த ரேஞ்சில் நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இல்லாட்டி ஓரளவுக்கு நீங்கள் ஆவரேஜ் பண்ணிகிட்டே வரலாம். அதாவது இந்த ப்ரைஸில் வாங்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் கீழே போயிட்டு கூட வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா 10K காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 0.075 அந்த ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது டாலர் மதிப்பில். இது எந்த அளவுக்கு ஆல் டைம் ஹை போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.120 அந்த அளவுக்கு வந்து நல்லாவே ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. இதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் எந்த அளவுக்கு இருக்கும்போது சொல்லியிருந்தேன்னா 0.30 சம்திங் இருக்கும்போது நான் சொல்லியிருந்தேன் இந்த டயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு மேலே போகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 மடங்கு அளவுக்கு வந்து ப்ராஃபிட் நல்லாவே கொடுத்துருக்குது. இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் வந்து நல்லாவே மேலே போகலாம். ஏன்னா சப்ளைன் பார்த்தீங்கன்னா 555 மில்லியன் அந்த அளவுக்கு தான் இருக்கிறதுனால இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் $1 ஒரு $5 வரைக்கும் மேலே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சிங்கன்னா ஒரு பெரிய அளவில் வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம இந்த மீம் காயினை பார்க்க போறோம்னா சொலானா ப்ராஜெக்ட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த காயினோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா மைரா. இப்போ இதோட ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா டாலர் மதிப்பில் 0.0070 அந்த ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இன்னமும் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கலாம். அந்த சமயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா பெரிய அளவில் வந்து மைரா காயின் மூலியமாக ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ளைன் பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் கூடிய சீக்கிரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த மைரா காயினும் $1 வரைக்கும் வரலாம். அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா பெரிய அளவில் வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மைரா காயின் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் வரல. அதனால் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் வரும்போது பெரிய அளவில் வந்து வரலாம். அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வைங்க. அதுவும் வேலெட்டில் வாங்கி ஹோல்டு பண்ணி வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம எந்த மீம் காயினை பார்க்க போகிறோம்னா நைரோ அப்படிங்கிற ஒரு மீம் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சொலானா ப்ராஜெக்ட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு மீம் காயின் தான். இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 0.0017 அந்த ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஒரே நாளில் பெரிய அளவில் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது இந்த நைரோ காயின். இப்போ நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிற டயத்தில் பார்த்தீங்கன்னா 2500% மேலே நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இதே இது இப்போ நான் மறுபடியும் இன்னொரு இதை நான் போட்டு காமிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா 4500% மேலே நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. 2500% இருக்கும்போது இதோட ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டாலர் மதிப்பில் 0.0010 சம்திங் ரேஞ்சில் வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருந்திருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 0.0018 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கிறதுனால பர்சன்டேஜ் படி நம்ம வந்து பார்த்தோம்னா 4200% மேலே நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் 24 மணி நேரத்தில் இந்த அளவுக்கு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 4500% அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 40 மடங்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்கள் முதலீடு போட்டிங்கன்னா ஒரு 40,000 ரூபா உங்கள் கையில் வந்து இருந்திருக்கும். அந்த அளவுக்கு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது இந்த நைரோ காயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஜீரோ கூட ரிமூவ் ஆகலாம். அதாவது ஒரு 10 மடங்கு வரைக்கும் நல்லாவே ப்ராஃபிட் எடுக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு சப்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1 பில்லியன் வரைக்கும் இருக்குது. அதனால் கூடிய சீக்கிரத்திலே ரொம்ப சப்ளை கம்மியாக இருக்கிறதுனால கூடிய சீக்கிரத்திலே பார்த்தீங்கன்னா $100 மில்லியன் மதிப்பில் வந்து கொண்டுட்டு வருவாங்க. அதனால் இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகலாம். அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா ஒரு 100 மடங்கு வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு இப்போதைக்கு இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ வாங்கி ஹோல்டு பண்ணி வைங்க. இல்லை இந்த ப்ரைஸ்லேயே நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் கூட நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய், see you. மறக்காம நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.